யார் இந்த ஜேம்ஸ் தோம்போர்? ஜாக்குஸ் என்று அழைக்கப்பட்ட ஜேம்ஸ் தோம்போர் யார்? ஜேம்ஸ் தோம்போர் குமரி மாவட்டத்திற்கு வந்து அருள்பணியாளராக இருந்து ஆன்மீக பணிகள், சமூக பணிகள், சமய பணிகள், கலாச்சார பணிகள் என்று பல்வேறு துறைகளில் நம்மை வளர்த்தெடுத்தவர்கள். அவரோடு வாழ்ந்தவர்கள் சொல்வதை நாம் கேட்க வேண்டும். இன்றைய தினத்தில் அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள். அதன் வழியாக ஜேம்ஸ் தோம்போர் யார் என்று நாம் கண்டுபிடிப்போம். வாழ்த்துக்கள், வரவேற்கின்றோம். அன்பர்களே, நண்பர்களே, ஆர்வம் பெற்றோர்களே, இளைஞர்களே, அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்களை, வாழ்த்துக்களையும் மரியா விஷன் சார்பாக சொல்லிக்கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நம்முடைய மத்தியில் அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்கள் ஜேம்ஸ் தோம்போரை பற்றிய அனுபவ பகிர்வை கொடுக்கின்றார்கள். ஜேம்ஸ் தோம்போர் நம்முடைய பகுதியிலே வந்து நல்ல பணியாற்றியவர்கள். அவர்களோடு இணைந்து அவரோடு சிந்தித்து திட்டமிட்டு பல்வேறு பணிகளிலே தன்னை இணைத்து கொண்டவர்கள் அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்கள். ஜெர்மனி தேசத்திலே அவர்கள் ஏறக்குறைய 18 ஆண்டுகள் படித்து பணி செய்தவர்கள். அவர் அங்கு இருந்த பொழுதும் அவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு கிடைத்தது. எனவே இன்று அவரை இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். வணக்கம் ஃபாதர். மரியா விஷன் சார்பாக, குளித்துறை மறைமாவட்டம் சார்பாக, குளித்துறை மறைமாவட்டத்தினுடைய பல்வேறு துறைகளிலே அருள்பணியாளர் இன்றும் உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள். தனக்கு கிடைக்கின்ற வருவாயிலே மறைமாவட்டத்திற்கு என்று ஒரு பகுதியை ஒதுக்கி வைத்து உதவி செய்தவர்கள். நன்றாக தெரியும், எல்லோருக்கும் நன்றாக தெரியும். எனவே அவர்களை வாழ்த்தி வரவேற்கின்றோம். அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்போருடைய பணிகள், அவருடைய வாழ்வு, அவருடைய பார்வை, இவைகளை பற்றி பகிர்ந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதில் ஒரு முன்னுரை போல் நான் ஒரு சில குறிப்புகளை சொல்லலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒருவருடைய வாழ்க்கையில் ஒரு அடிப்படை நாட்டம் இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். உன்னுடைய நாட்டம் என்ன? நீ எதை தேடுகிறாய், நீ எதை விரும்புகிறாய் என்கிற இந்த பார்வையில் இந்த கேள்விகள் எழுந்து கொண்டே இருக்கும். இதற்கான ஒரு தெளிவான ஒரு பதில் கிடைத்து விட்டதென்றால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு வழி நமக்கு தெளிவாக காண முடிகிறது. அந்த வகையிலே தந்தை, முன்னாள் காலஞ்சென்ற தந்தை, நம்முடைய இன்றைக்கு நாம் சிந்தனைக்கு எடுத்திருக்கிற ஜேம்ஸ் தோம்போர் என்கிற தந்தை அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் என்ன அவர்கள் நாடுகிறார், என்ன தேடுகிறார், என்ன விரும்புகிறார் என்பதை முதலிலே தெளிவாக கண்டுகொண்டவர்கள். பிறந்தது 1924 பிரசல்ஸ் நகரத்தில், பெல்ஜியம் நாட்டின் தலைநகரம் பிரசல்ஸில் பிறந்தார். குடும்பத்தில் 7 பிள்ளைகள், அதில் இது 3ஆவது பிள்ளையாக பிறந்தார். அப்போ பிள்ளைகள் இருந்ததுனால அவருக்கு அந்த பழக்கங்கள், மனிதரோடு உள்ள பழக்கங்களில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறவர். அந்த குடும்பத்திலிருந்து இளமையிலேயே இவருக்கு ஒரு குருவாக வேண்டும் என்ற ஆசை, ஆவல் இருந்தது. அதனால் அவர் அந்த குறுமடத்தில் சேர்ந்தார். நகரில் உள்ள ஒரு குறுமடத்தில் அவர் படித்து அங்கே திருநிலைப்பாடு குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். 1949 ஆண்டு ஜூலை 17. அப்போ அவருக்கு எத்தனை வயசு? 25 வயதிலே அவர் குருவாக திருநிலைப்படுத்தப்படுகிறார். பிறகு கீழ்த்திசை நாடுகளில் மறைபரப்பு பணி செய்ய வேண்டும் என்கிறது அவருக்கு ஒரு ஆவலாக இருந்தது. நீ ஒளியாக இருந்து பிறருக்கும் ஒளி வழங்கு, நீ நல்ல ஆசிரியராக இருந்து பிறருக்கு ஆசி வழங்கு, இறை ஆசிரியர் வழங்கு, நீயே நற்செய்தியாக இருந்து எல்லோருக்கும் நற்செய்தி பரப்பு என்ற ஒரு எண்ணம் அவரிடத்தில் இருந்தது. எனவே தான் இந்தியாவுக்கு புறப்பட்டு வர்றார். 1950 ஆகஸ்ட் 16 இந்தியாவுக்கு புறப்பட்டு வந்தால் குறிப்பாக கோட்டாறு மறை மாவட்டம் வந்து சேர்ந்தார். 1950 அக்டோபர் 3 அப்போ அவருக்கு 26 வயது. 26 வயதிலிருந்து இறப்பு வரையிலும் அவர் இங்கேயே பணி செய்து கொண்டிருந்திருக்கிறார். இப்போ
ஃபார் ஜேம்ஸினுடைய வாழ்வினுடைய தெளிவு, பார்வை தெளிவு, பணி தெளிவு, லட்சிய தெளிவு, அவருடைய விருப்பம், அந்த அவருடைய விருப்பம் வந்து அருள்பணியாளராக மாற வேண்டும், கடைநிலை மக்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் இருந்தது. அதனால இந்தியாவுக்கு வர்றாரு. இந்தியாவுக்கு வந்து அதுவும் நம்ம டயசிஸுக்கு வந்துட்டார், கோட்டார். அந்த சமயத்தில் மறை மாவட்டத்தில் வந்து 1950 வந்துட்டார் சார். அப்போ அவருக்கு வயசு 26 தான். 26லே வந்து பிறகு பல இடங்களும் அவர் பழகணுமே. முதல்ல முளமூட்டில் கொஞ்சம் உதவி பங்கு தந்தையாக இருந்திருக்காரு, உதவி பங்கு தந்தையாக இருக்கார். பிறகு பறக்குன்னு தான் அவருக்கு தரப்பட்ட பணி நியமனம். ரொம்ப பின்தங்கிய சூழ்நிலை தான் இருந்திருக்கணும். அங்கே 1952 அந்த இதுகளெல்லாம் அவர் அந்த கலாச்சாரம் இருந்தும் இங்கே பல சிரமங்கள் இருந்திருக்கும். உணவு, அடாப்டேஷன் எல்லாம், லாங்குவேஜ், ஆயிரத்தில் இருந்து தான் லாங்குவேஜ் படித்தாராம், தமிழ். ஆமாம், தமிழ் படிச்சிருக்காரு. முளமூட்டில் இருந்து கொஞ்சம் படித்து கொஞ்சம் பேச தொடங்கினோடனே, பழகினோடனே, கொஞ்சம் மறைவுரைகள்லாம் எழுதி எடுத்து வாசிக்க பழகினோடனே இங்கே அவர் பங்கு பணியாளராக நியமனம் செய்கிறாங்க. அங்கே அவர் கண்ட பிரச்சனை மக்கள் இப்போ சந்திப்பார் இல்லையா, சந்திக்கிற சமயத்தில் இந்த பனை தொழிலாளருடைய அந்த பிரச்சனை அங்கே வந்தது. இவங்க பாண்டட் லேபர். ஆமாம், அவங்க ஏறி காணி மடித்து அவங்க கொடுத்துடணும். அந்த நாயஸ் தான் பனைகளில் எல்லாம் உரிமையாளர்களாக இருந்தாங்க. அவங்க இந்த நிலைமையை பார்த்துட்டு அவங்கள எப்படி சுதந்திரமாக்கணுமே அப்படின்னு சொல்லி தான் இந்த பணியேற்ற தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தை அங்கே தொடங்குறாரு. அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பயம், என்ன நடக்குமோ எல்லாம் ஆச்சரியத்தோட பார்த்துருப்பாங்க. ஒரு வெள்ளைக்காரரு ஜெய்சாந்திக்கா இருக்கிறாரு, இங்க பனை தொழிலாளர்கள் கோவணம் பாய்ச்சிக்கிட்டு ஆடை இல்லாமல் இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையில் இருந்தவங்க, ஏழை எளியவர்களாக இருந்தவங்க, இப்போ அவங்களுக்கு என்னதான் செய்ய போகிறாருங்கிற ஆர்வத்தில் அவங்க இருக்கிறாங்க. இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குது, இவர் ஒரு சங்கம், அவங்கள கூட்டுறவு சங்கமாக அவர்களை ஒருங்கிணைக்கிறார். அந்த சமயத்தில் இந்த இது சர்வோதயாக இருந்ததில்ல, கிராமிய தொழில்களுக்கெல்லாம் ஆதரவாக கவர்மெண்ட்டில் காதி போர்டு இருந்தது. காதி போர்டு அதுலேயும் ஒரு தொடர் வச்சுருந்துருக்காரு. அந்த சமயத்தில் வச்சு அவங்களுடைய உதவிகளும் ஆதரவுகளும் இருந்திருக்கு. அப்படி பணியேற்ற தொழிலாளர்களை கூட்டுறவு சங்கமாக அவங்களை ஒருங்கிணைத்து அவங்க சொந்த காலில் நிற்கும்படி செய்துட்டார். சொந்த காலில். ஆமாம், அந்த பனைகளெல்லாம் மீட்டு இவங்க பாட்டத்துக்கு கொடுத்துருந்த பனையெல்லாம் மீட்டு அவங்களே சொந்தமாக வச்சு தொழில் புரியறதுக்கு எல்லாம் வழி வைத்திருக்காரு. பிறகு ஒரு ஸ்கூல், எப்படி கூடுதல் நிறுவனங்கள் இதில் அவருக்கு ஆர்வம் இல்லை. அதனால அங்கே பிள்ளைகளுக்கு கல்வி அறிவு பின்தங்கிய நிலையில் இருந்ததுனால அங்கே மேல்பாலையில் நடுநிலைப் பள்ளியும் தொடங்குகிறார் 1954. பிறகு பறக்குன்று ஆலயம் 1958 அர்ச்சிக்கப்படுகிறது. அதனுடைய பாணி உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆமாம், அது வந்து ஸ்டைலில் அதை கட்டி இருக்கிறார். அதாவது இந்திய பாணியில் தான் அதெல்லாம் இருக்கணும், கட்டிட பணி இருக்கணும்னு சொல்லி அதெல்லாம் போய் படிச்சுட்டு வந்து அளவுகள் எல்லாம் எடுத்து அந்த பாணியில் அதெல்லாம் ஒரு வரலாற்று சிறப்புள்ள நிகழ்ச்சிகள். நம்ம அந்த இந்து கலாச்சாரத்துக்கு ஏற்ற, இந்து கலாச்சாரம்னு சொல்லுவோம், அந்த கலாச்சாரத்துக்கு ஏற்றபடி அந்த நம்முடைய ஆலயம் அமைகிறது. புரட்சிகரமான இந்து கலாச்சாரங்கிறத விட இந்திய கலாச்சாரம் சாரி அதான் சரி, இந்திய கலாச்சாரத்தின் அடிப்படையில் அது நிறுவப்பட்டது ஒரு பெரிய காரியமாக பார்க்கப்படுகிறது. பிறகு ஆலயம் அர்ச்சிப்பு. அப்புறம் விடுமுறைக்காக அங்கே பெல்ஜியத்துக்கு போகிறார் முதல் தடையாக. அப்போ ஒரு எத்தனை வருஷம் ஆச்சு, 12 வருஷம் ஆயிடுச்சு இங்கே வந்து. 12 என்ன சிறப்புன்னா,
ரெண்டாவது வத்திக்கான் சங்கம் அந்த சமயத்தில் அங்கே ஆரம்பமாகிறது. 1962 அக்டோபர் 11 காணும். நானும் அங்கே போகிறேன். நான் எப்படி போகிறேன்னாக்கி ஆகன் செமினரியிலேருந்து ஒரு பில்கிரிம் ட்ரெயின்ஸ் அதில் எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போகிறோம் நாங்கள் குருமானவர்கள்ங்கிற முறையில். அப்போது அங்கே அதுலேருந்து திரு அவை ஒரு உலகளாவிய திரு அவை ஆகிறது. ரெண்டாவது வத்திக்கான் சங்கம் ஒரு 2000க்கு மேலான ஆயர்கள், 2000க்கு மேலான ஆயர்கள் பவனியா உலகத்து எல்லா திசையிலேருந்து நீங்கள் படங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஆமாம் ஏட்டில் சென்ட் பீட்டர்ஸ் அதில் அவங்கெல்லாம் இருந்துச்சு. ஆமாம் கண்கொள்ளா காட்சி காட்சி அதில் அந்த திறப்பு விழாவுக்கு நான் போயிருந்த சமயத்தில் ஃபாதரையும் கண்டேன். ஃபாதர் அவருக்கு செக்ரட்டரியாக இருக்கார். அப்போ தற்செயலாட்டு வீட்டுக்கு போனவர் அங்கே இந்த இது நடக்கிறதுக்கு அப்படி ஒரு வாய்ப்பு கிடச்சிது. இங்கேயே அவருக்கு செக்ரட்டரியாக இருந்துட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு வீட்டுக்கு திரும்பி வந்திருக்காரு. அந்த சமயத்தில் நானும் அவரோட ஒரு ஃபோட்டோ எல்லாம் எடுத்தோம். கொஞ்ச நாளெல்லாம் வச்சுருந்தேன். இப்போ எங்கே போட்டோன்னு தெரியல. அப்போ அந்த ஏதாவது ஃபோட்டோஸ் ஏதாவது இருக்கா? இல்லை, நான் நீங்கள் சொன்ன மாதிரி சாமி நம்ம இதெல்லாம் கருதில்லை பார்த்தீங்களா? கரெக்டு, அங்கேயே போட்டிருக்கோம். ஒன்றும் ரிச டிஃபெக்ட் இப்போ நான் அதுதான் பெருசாக பார்க்குறேன். நீங்கள் இப்போ கேட்ட பிறகு ஒன்றுக்கு நம்ம சொல்ல முடியாது. அப்போ அவங்களையெல்லாம் பார்த்துட்டு அப்போ அது இவருக்கு ரொம்ப பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ரெண்டாவது வத்திக்கான் சங்கம் அந்த அமர்வுகள் எல்லாம் பங்கெடுத்து எப்படி அந்த இது 23 அரளப்பேர் துவக்கத்தில் கொஞ்சம் சிரமங்கள் இருந்தது. குழம்பிட்டு கிடந்தாங்க. ஏற்கனவே வடிவமைக்கப்பட்டிருந்த ஆவணங்கள் தான் வாதுக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்பு, இல்லை 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 நாங்கள் புதுசாக விரும்புகிறோம், அந்த கோப்புகளெல்லாம் புதுசாக வரிசைப்படுத்தி புதிய தரப்பை கொண்டு வர போகிறோம். அதுதான் நம்ம இப்போ கையில் இருக்கிற ஏடு. ஆமாம், ரெண்டாவது இந்திய உலகில் திருச்சபை காரியங்கள் சங்க ஏடுகள். அப்போ அதில் அந்த மாதிரி திருப்பங்கள் இதெல்லாம் ரொம்ப முக்கியமான காரியமாக இருக்குது. யூரோப்புக்கும் அது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி தான். நமக்கும் அது பெரிய நிகழ்ச்சியாக இருக்குது. அதனுடைய தாக்கங்களோடு அவர் திரும்பி வந்து பிறகு கோட்டாறு சமூக சேவை சங்கம் அமைக்கிறார். கோட்டார் சோஷியல் சர்வீஸ் சொசைட்டி ஒரு மைல்கல் நம்முடைய கோட்டார் டயசிஸுடைய சரித்திரத்திலும் வரலாற்றிலும் மொத்தத்தில் நமக்கும் அவருடைய வாழ்க்கையிலும் ஒரு மைல்கல்லாக அதை நாம் எடுக்கலாம். கோட்டார் சமூக சேவை சங்கம் அமைக்கப்படுகிறது. அது எப்படின்னா அந்த பணியாளர்களுக்கு ஒரு தொழிலாளர் சங்கம் நிறுவனார்ல, அதுக்கு ஒரு லோன் கிடைக்குது. அந்த லோன் வாங்கணும்னா ஒரு ரெஜிஸ்டர்டு சொசைட்டி வேணும். அந்த இதனால் அங்கே ரெஜிஸ்டர்டு சொசைட்டி ஆகுது, தொடங்கப்படுகிறது. அது வந்து 1963 தொடங்கியாச்சு. இப்போ அந்த டைமில் தான் கேசஸ் ரெஜிஸ்டர் ஆகும். ஆமாம் 63. பிறகு இன்னொரு முக்கியமான காரியம், நம்ம டயசிஸ் வந்து ஒரு நிலம் வாங்குது. இது சுங்காங்கடை. அப்படியா? சுங்காங்கடை எந்த இது அந்த சுங்காங்கடை மலை பொற்ற இப்போ சுங்காங்கடை இருக்குல்ல, அது வாங்குது. சேல் டீட் 1969 விலைக்கு வந்தாச்சு. அது வாங்கியாச்சு. அதிலிருந்து இன்னும் அவருடைய பணிகள் தீவிரமாகுது. அங்கே அந்த மலையை சுற்றி ஒரு பாதை போட்டு ஒரு கம்ப்ரஸர் யூனிட் வச்சு கல்லெல்லாம் உடைச்சி சாயில் கன்சர்வேஷன் இந்த மாதிரி காரியங்கள்லாம் செய்து அங்கே கொஞ்சம் காரியங்கள் நடத்தலாம் என்கிற ஒரு நிலை வந்தது. ஒரு பொத்த ஒன்றும் இந்த மலை யார்கிட்ட இருந்து வாங்கினுட்டு? ஆமாம், அது டாக்டர் சீதாராம் என்கிறவர். அவர் வந்து பிள்ளைகள்லாம் அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. பிறகு அவருக்கு தனியாக இதை நடத்தி கொண்டு போகிறதுக்குள்ள வசதி இல்லை. எனவே ஏதாவது ஒரு நிறுவனத்திட்ட ஒப்படைக்கலான்னு, நல்ல நிறுவனத்தில் ஒப்படைக்கலான்னு நினச்சிட்டு இருக்க சமயத்தில் நமக்கு அது ரொம்ப பெரிய வாய்ப்பாக வந்தது. அதை நம்ம வாங்குகிறோம், காசு கொடுத்து வாங்குகிறோம்.
123 ஏக்கர் அது 123 ஏக்கர். அது ஒரு பெரிய காரியமாக இருக்குது. அதுலேருந்து இவருடைய பணி மீண்டும் ஒரு உத்வேகம் பெறுகிறது. பிறகு நல்லாயன்புரம் ஆலயம் கட்டுறாரு, அதை வச்சுக்கிறாரு 65. பிறகு இதோடு நாம் முன்னாடி சொன்னோம்னா மீன் துறையிலும் ஈடுபாடு வருகிறது. மீனவ மக்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி 1968 போட் பில்டிங் யார்டு ஃபைபர் முட்டத்தில் தொடங்குகிறாரு. அது வந்து கம்பிகள் இல்லாமல் கட்டுறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், கம்பிகள் இல்லை, ஃபைபர் கிளாஸ். அதை வார்த்து எடுக்கணும். வார்த்து எடுத்து அப்படியே பிகாஸ் அப்போ அந்த எரிபொருள் செலவு அதிகம் இருக்காது, பெட்ரோல் செலவு அதிகம் இருக்காது. இந்த ஃபைபர் லைட் கிளாஸ்னோ அப்படி இட் வில் கிளைட் த்ரூ அந்த முறையில் அது போயிட்டு ஃபைபர் போட் இல்லையா, ஃபைபர் கிளாஸ் போட்டுன்னு சொல்லுவாங்க. ஃபைபர் கிளாஸ் போட்டு நம்ம லைட் மெட்டீரியல். ஆமாம் ஆமாம் ஆமாம். பிறகு இன்னும் ஒரு முக்கியமான காரியம் அந்த சிஹெச்டிபி 1971. அது வந்து அந்த சுங்காங்கடையில் தான் நான் சொன்ன சூடு அடிக்கிற இடத்துல அதில் ஒரு கட்டிடம் இருந்தது, சுற்றி இருந்து. அதில் தான் அந்த கூட்டங்கள் எல்லாம் வச்சு அப்போ சிஸ்டர் லீவ் வந்தாங்க. சிஸ்டர் காட் லீவ் வந்தவாலே அவங்க ஒரு மோட்டர் தான் அதுக்கு எல்லாத்துக்கும் இணைஞ்சி. அவங்க ஒரு ஐசிஎம் சிஸ்டர் இல்லையா? ஆமாம், ஐசிஎம் சிஸ்டர். அவங்க முழு நேர பணியாளராக அந்த சபா அவங்களை தந்திருந்தது. அவங்க அதில் முழு ஈடுபாடு. பிறகு அவங்க இருந்ததுனால பிள்ளைகளெல்லாம் அவங்களெல்லாம் வழிகாட்டிகளாக அவங்கள ட்ரெயின் பண்ணி இந்த திட்டத்தில் ஈடுபாடு செய்து ஒவ்வொரு ஊர்களுக்கும் இந்த வழிகாட்டிகள் போவாங்க. போய் இந்த பிள்ளைகளுக்கு சத்துணவோடு இணைத்து அந்த திட்டம் வந்து நடந்து ஒரு ரொம்ப ப்ரெஸ்டீஜியஸ் ப்ராஜெக்ட் பார்த்துக்கிடுங்க. அது எவ்வளோ பிரபல்யம் ஆயிட்டுன்னா அதெல்லாம் வச்சு ஒரு சர்வே நடத்துவாங்க. அதை பற்றி பிறகு பேசுவோம். ஒரு 72 பிறகு மேல்பாலையில் பங்கு பணியாளராக நியமனம் பெறுறார். அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு 48 வயசு. அப்போ பார்க்கின்சன் நோய் இருக்கிறது கண்டுபிடிக்கப்படுகிறது. 48 வயசுல அது வந்திருக்கு 22. அதை வச்சுக்கிட்டு கொஞ்சம் அதுக்கப்புறம் தொய்வு இல்லாமல் போயிட்டே இருக்குது. மீனவர் சங்கங்கள் தொடர்பு. பிறகு பங்கு பணியிலேருந்து விடுதலை பெறுகிறார். 50 வயசு ஆகும்போது பங்கு பணியிலேருந்து விடுபட்டு கேஎஸ்எஸ் முழு நேர எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகிறாரு. திருமலை ஆசிரமம் அங்கே தொடங்குறாரு. அதுவும் அவருடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான திருப்பம். திருமலை ஆசிரமத்தில் சேர்ந்து அங்கே மீனவர் சங்கங்கள் இணைக்கிறது, சிஎஸ்டிபி இதுகளெல்லாம் அங்கே இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிறகு 1983 50 முழு நேர பணியாளராகி 59 கேஎஸ்எஸ் இயக்குனர் பொறுப்பிலிருந்து விடுபடுகிறார். அவருக்கு 59 வயசு. 1983 நான் அந்த கேஸு தொடங்கில இருந்து அவர் விடுதலை பெறுகிற வரையும் செக்ரட்டரியாக இருக்கேன். நீங்கள் செக்ரட்டரியாக இருந்தீங்க? செக்ரட்டரியாக இருக்கேன். அப்போ அவருடைய அணுகுமுறைகள், அவருடைய திட்டங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்றாக தெரியும். கூடி கொடுக்குறதா போய் கூட்டங்களுக்கு எல்லாம் போய் எழுது, ரிப்போர்ட்டுகள் எல்லாம் எழுதி அப்படி சுறுசுறுப்பாக இருந்த காரியங்கள், சுறுசுறுப்பாக இருந்த காலங்கள் சொல்கிறேன் எனக்கு. அப்போ 1983 அவருக்கு 59 வயதில் கேஸ் இயக்குனர் பொறுப்பிலிருந்து விடுபட்டு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக சிஎஸ்டிபி பொறுப்பிலிருந்து விடுபட்டு மண்பாண்ட தொழிலாளர் நம்ம சொல்லல இல்லை, மண்பாண்ட தொழிலாளர்களுக்கு ஏரியா ஒதுக்கி கொடுத்து அவங்கள வீடுகள் கட்டி கொடுத்து அந்த மலைப்பகுதியில் மேற்கு பகுதியில் அதை கொடுத்துருது. அந்த மண்பாண்ட தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தில் இருந்தையும் அவர் ஓய்வு பெறுகிறாரு. 63வது வயசு. அப்போ அவருக்கு அந்த ஒரு உள்ளார்ந்த ஒரு நாட்டம் என்னென்னா இந்த நமது இந்திய அந்த ஆன்மீகம் அதை உள்வாங்கி அதை வாழ்வது. ஒரு துறவு நிறுவனம் மாதிரி இங்கே திருமலை ஆசிரமம் தொடங்குறாரு. அதுக்கேற்ற அந்த சூழலாம் அமைந்திருந்தது. ஆமாம், ஏற்கனவே அங்கே பெனடிக்டன் மங்க்ஸ் இருந்தாங்க. ஆமாம், 2 ஃபாதர் மரியதாசன் அவருடைய வேண்டுதலில் வந்தவங்க தான். அது
மற்றபடி அவருக்கு வந்து ஃபாதர் பீடு கிரிஃப்த்தோட எல்லாம் நல்ல தொடர்பு உண்டு. திருச்சி சாந்திவனம், திருச்சி சாந்திவனம் அங்கே அடிக்கடி அங்கே மலையாற்றூர், திருச்சூரில் உள்ள பெனடிக்ட் மங்ஸோட தொடர்பு அப்படி அந்த அவருடைய பணி காலத்தில் பணிகளோடு இந்த தொடர்பையும் அவர் வைத்திருந்தார். இந்த எண்ணம் உண்டானது. ஒரு ஆசிரம வாழ்க்கை மாதிரி வாழணும், இங்கே இந்திய ஆன்மீகத்தை வாழணும், சச்சிதானந்தம் அந்த கோட்பாடுகளை எல்லாம் அவர் உள்வாங்கி அதில் ஆசிரம வாழ்வு. பல மணி நேரம் ஒரே அடியாக மெடிடேஷனில் இருப்பார். அங்கே ஒரு பெரிய ஆலமரம் இருந்தது, அதுக்குள்ள அவர் இருந்து மெடிடேஷன் பண்ணுவார். நானும் அவரோட இருந்து பண்ணியிருப்பேன். நமக்கு கஷ்டமாக இருக்கும், அவர் மணி நேரம் உட்காந்துருப்பார், அப்படியே இருப்பார். பிறகு அங்கே ஒரு சின்ன சாப்பல் கட்டினார். ஆமாம், அதுவும் இந்திய பாணியில் 8 அது மட்டும்தான் இன்னைக்கு இருக்குது. மற்றதெல்லாம் இதெல்லாம் இந்த கட்டடங்கள் எல்லாம் பராமரிப்பு காரணங்கள் ஒரு விதம் இருந்தாலும் சிறிய அறைகள் இல்லையா, தட்டி விட்டுட்டாங்க. அது ரொம்ப சங்கடம். இப்போ போய் பார்க்கும்போது ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. அதெல்லாம் எவ்வளோ ஆர்வத்தோடு தொடங்கி வச்சது. ஆனால் இந்த தொடக்கங்கள் எப்படியோ வேறு விதத்தில் வேற எங்கேயோ மறுமலர்ச்சி ஏற்பாடு செய்திருக்கு. அப்படி போயிட்டே இருக்குதுல்ல. இந்த இங்கே உள்ள இந்த விதைகள் மாதிரி விதைக்கப்பட்ட எண்ணங்கள் பரவலாக மக்கள் மத்தியிலும் சேர்ந்து எந்த காரியம்னாலும் இப்போ நம்ம ஒன்றுபட்டால் தான் ஏதாவது ஒரு சங்கம் மாதிரி ஒன்றுபட்டால் தான் சாதிக்க முடியும். மீனவர்கள் அப்படி இணைந்து அங்கங்கே மீனவர் சங்கங்கள் வச்சாங்க. நமக்கு இங்கே சிஹெச்டிபி அது இயங்கிட்டுருக்கு. அப்புறம் ஆர்எம்பி ரூரல் மோட்டிவேஷன் ப்ரோக்ராம் அது முதல்ல அந்த இது சிறு ஸ்மால் ஃபார்மர்ஸ் யூனிட் அந்த சில ஊர்களில் ஆர்கனைஸ் பண்ணோம். அதெல்லாம் அங்கே மாடுகள், கறவை மாடுகள் கொடுத்து அதில் பாலை சேகரித்து விற்று அது வழியாக அவங்களுக்கு அதிக லாபம் கிடைச்சிது. அவங்களுக்கு அது ஒரு பெரிய பயனுள்ளதாக இருந்தது. அதைத்தான் பிறகு மில்க் பிளான்ட் உருவானது. அதான் இந்த ஐடியா தான். நம்ம சுங்காங்கடலையும் நிறைய மாடுகள் இருந்தது, அந்த ஆசிரமோட ஒட்டியும் நிறைய மாடுகள் இருந்தது வச்சுருந்தாங்க. இது வந்து இந்த இந்த இதுக்கு அடிப்படையில் அப்புறம் தான் இந்த கன்சீவ் பண்ணாங்க இல்லையா. ஆமாம், மில்க் பிளான்ட் மாதிரி முளமூட்டில் இடம் இருந்தது நல்ல காலத்துக்கு. அதில் அது தொடங்கினேன். அதுவும் இப்போ ஜேன்னு போயிட்டுருக்குது இல்லையா. அப்படி இந்த ஒரு அவருடைய வாழ்க்கையில் சில ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நாம் பார்க்கலாம். அந்த 2ஆம் வத்திக்கான் சங்கம் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பாடு செய்த தாக்கங்கள், ஒரு பணி வாழ்வு, மக்களோடு இணைந்த வாழ்வு, பிறகு வந்து சுங்காங்கடை ஆசிரமம் அவருடைய வருங்கால வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த இடத்தை அங்கேயே அவரே தயார் செய்திருந்தார். அங்கே ஒரு குழு இருந்தது, அவங்க செயல்பட்டாங்க. அவங்க இவருக்கு இது முடியாமல் சமயத்தில் அவருக்கு உணவு ஊட்டுவதும் அவர் பராமரிப்பதும் எல்லா காரியங்களும் அதனால். அப்போ எவ்வளோ நாள் இருந்திருக்காரு, 66 வயதில் அவர் அங்கே அந்த இதில் சேர்ந்தார். ஒரு 10 வருஷம் எல்லாம் அந்த நோய்வாய்ப்பட்ட சூழ்நிலை தான். பிறருடைய பராமரிப்பில் தான் அவர் இருந்திருக்காரு. ஒரு 78வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். 78 இல்லையா, 10/10/2002. 2002 அவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும்போது என்ன சொல்வார், கடவுளே என்னை கை நடத்துவதாக உணர்ந்தார். இறைகரம் வழி நடத்த. ஆமாம், புத்தகத்துக்கு பேரும் போட்டிருக்காங்களே. நல்ல ஆழ்ந்த நம்பிக்கை, கடவுள் அது உள்ள ஆசை, நம்பிக்கை. அவர் என்ன எல்லா சூழ்நிலையிலும் நடத்துகிறார். பேச்சு இறந்த நிலையிலும் கூட பிறகு அவர் பேசலாம் முடியாது. பார்க்கின்சன் டிசீஸ் வந்துட்டு இல்லையா, சலைவா ஒழிக்கிட்டு இருக்கும். ஆமாம் ஆமாம், ஸ்ட்ரைட்டாக இருக்க முடியாது, அந்த சாப்பிட முடியாது, அப்படி விருப்பம் இருக்காது. லிக்விட் ஃபுட்டு தான் கொடுத்தாங்க, கூழ் வாட்டு தான் கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ பேச்சு மகிழ்ச்சி, சிரிப்பு எல்லாம் இருக்கும். அங்கே இருந்த குழுக்கள் எல்லாம் இருக்கும். அவர் அப்படி இருந்தார்.
குருவாம் இயேசுவில் நான் இணைகிறேன். ம் நான் அவர் நான் குரு இயேசு, அந்த குரு அவருடைய குருத்துவம். குருவான இயேசுவில் நான் இணைகிறேன். இயேசுவை ஒரு குருவாக பார்க்குறார். பார்க்குறாரு. அது அப்படியே வாழ்கிறார். அவர் நற்செய்தி, இறையரசு நற்செய்தி பணியில் நான் இணைந்து செயல்படுகிறேன். அதுதான் அவருடைய கோட்பாடாக இருந்தது. இதில் வேறு பல ஈடுபாடுகளும் அவருக்கு உண்டு. இடைக்கோடு ஆலயம் தெரியுமில்ல? இடைக்கோடு ஐக்கிய நகர் உயிர் தாண்டவர் இயேசுனுடைய மறு உருவம் பெற்ற உருமாற்றம் பெற்ற டிரான்ஸ்ஃபிகரேஷன். அதில் முன்னால் அந்த தட்டிகளெல்லாம் வச்சது மாதிரி இருக்கும். அதில் ஜோதிசாகியினுடைய படம் பீங்கான், உடைந்த பீங்கானால் வரையப்பட்டு அது பின்பக்கத்தில் இதில் இருக்குது. பின்பக்கத்தில் இருக்கு. அப்படி பதில் அதான் அது பார்க்க நல்லா இருக்கும். இது இப்போ ஃபோட்டோவில் அவ்வளோ நல்லா இல்லை. அப்போ இந்திய கலையிலையும் ஆர்வம் உள்ளவர். இந்திய கலாச்சாரம், கலை, ஓவியக்கலை, அந்த ஜோதிசாகி கொஞ்சம் ஆதரவெல்லாம் கொடுத்துருப்பார் அவர் முக்கியமாக வர்றதுக்கு. அப்புறம் அவங்களுக்கு அவருடைய கடைசி நாட்கள்லாம் ரொம்ப இந்த சிஎஸ்டிபி இதில் இருந்தே 71 அதுக்கு முன்னாலேயும் ரொம்ப வலதுகரமாக இருந்த சிஸ்டர் காட்லி வாந்தவால் அவங்களுக்கு வழிகாட்டி மாதிரி இருந்தாங்க. ஆமாம் கூட அவங்க ஃபுல்லாக இருந்தாங்க. அதுபோல் 1-2 பெண்கள், நூறுதாக்கா, ரமணின்னு சொல்லக்கூடியவங்க, சரசன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க எல்லாம் அவங்கள சுற்றியே வாழ்ந்தாங்க. உணவு கொடுக்கறது, எல்லாம் சுத்தம் பண்ணுறது, எல்லாம் காரியங்கள்லாம் செய்தாங்க. பிறகு நான் உங்களுக்கு ஒரு காரியம் சொல்லணும் சாமி. அதாவது கிறிஸ்துவ ஐக்கிய சங்கம் கன்னியாகுமரி எக்குமேனிக்கல் சொசைட்டி அந்த சமயத்தில் இருந்தது. அந்த 60களில் எல்லாம் இருந்தது. 60-70களில் நல்லா செயல்பட்டுக்கிட்டு இருந்தது. பிஷப்புகள் தலைமை தாங்கியிருப்பாங்க, கூட்டங்கள் நடக்கும். அப்போ அவங்க சார்பில் ஒரு சமூக செயல்பாட்டு ஆய்வு, ஒரு சோசியோ எக்கனாமிக் சர்வே ஆஃப் நம்ம டிஸ்ட்ரிக்டில் கிறிஸ்துவ அமைப்புகள் எவ்வாறு சமூக ஈடுபாட்டில் இருக்கிறதுங்கிற ஒரு ஆய்வு. அதில் கேஸஸும் முக்கியமாக எடுத்துக்கிட்டு ஆய்வு நடந்தது. ஒரு ஃபாதர் குட்டாட் தலைமையில் நடத்தப்பட்டது. அந்த ஆய்வில் எல்லோரும் ஈடுபட்டு அவங்கவுங்க கருத்துக்களை எல்லாம் சொன்னாங்க. இப்போ இருக்கிற நிலை எப்படி, இப்போ இருக்கிற நம்முடைய செயல்பாடுகள் எல்லாம் என்ன ஒரு ரிலீஃப் மெஷர்ஸ் மாதிரி தான் இருக்குது. நிவாரணம் எல்லாம் ரிலீஃப் மெஷர் அவங்களா செய்ய வைக்கிற ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி தான் இருந்தது. நாட் சோஷியல் ஒர்க் ஃபார் சோஷியல் சேஞ்ச். அந்த பாணியில் நடத்தணும்னு அவங்க ஆய்வில் அறிக்கையிட்டாங்க. 1972 அந்த அறிக்கை வெளியிடப்பட்டது. அதிலிருந்தும் தந்தை அவருடைய அந்த பாணிகளெல்லாம் கொஞ்சம் மாற்றங்கள் வந்தது சொல்லலாம். சோஷியல் ஒர்க்கு சொந்த காலில் நின்று அவங்கள மக்களாகவே சிந்தித்து திட்டமிட்டு தீர்மானித்து செயல்படுத்தக்கூடிய ஒரு நிலை. அப்படி பல தரப்புலையும் பல காரியங்கள் அவர் காலத்தில் நடந்திருக்கு. அதனுடைய என்ன அந்த இது அலைகள் இப்போது நாம் உணர்கிறோம். குருசுமலை அதோடு தொடர்படுத்தி சாமி நல்லா சொன்னியில் திருமலை ஆசிரம் அங்கே இருக்குது. திருமலை ஆசிரம் அதில் அதான் அந்த இறுதி ஆண்டுகள் ஒரு 10-12 ஆண்டுகள். ஒருவேளை அந்த திருச்சூரில் உள்ள குருசுமலை மாடலாக திருச்சூர். ஆமாம், அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸும் உண்டு. அங்கிருந்து தானே பிரதர்ஸ் ஒருத்தர் ஃபாதர்ஸ் வந்திருந்தாங்க. ஃபாதர்ஸ் ஒரு பிரதரும். அப்படி ஒரு ஈடு இணையற்ற ஒரு விசித்திரம், ஒரு சகாப்தம் ஒரு சிறந்த ஒரு வாழ்வு, வாழ்க்கை. ஒரு புதிய நாட்டில் வந்து ஒளியை கற்று கலாச்சாரத்தை உணர்ந்து மக்களோடு இரண்டரை கலந்து
இந்த பணிகளை எல்லாம் செய்திருக்கிறார். அது ஒரு பாராட்டுக்குரிய ஒன்று தான் இல்லையா? ஆமாம், பின்தங்கிய நிலையில் இருந்த பகுதிகளில் தான் அவர் கூடுதலாக கவனம் செலுத்தி பணிபுரிந்திருக்கார். விளவங்கோடு தாலுகா, அது அங்கே கல்குளத்தில் முட்டம் ஏரியா, முட்டமும் இந்த இதுவும் சுங்காங்கடையும் அவருக்கு ரொம்ப பாதிப்பு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததுன்னு சொல்லலாம். அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்கள் தன்னுடைய உள்ளார்ந்த உணர்வுகளை அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பரோடு இணைந்து பணியாற்றிய அனுபவங்களை, அவருடைய பார்வைகள், அவருடைய சிந்தனைகள், அவருடைய தெளிவுகள், இலக்குகள், இவைகளையெல்லாம் பற்றி அவர்கள் நமக்கு அருமையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பர் அவர்கள் ஒரு பெரிய சகாப்தம். அந்த சகாப்தத்தை பற்றி சொல்லிய அருள்பணியாளர் அவர்களும் ஒரு சகாப்தம் தான். நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய மூத்த அருள்பணியாளராக இருந்து இளைய அருள்பணியாளர்களுக்கு எடுத்துக்காட்டாக இருந்து அருமையான மறை மாவட்டத்திற்கு உதவி செய்கின்ற பல்வேறு துறைகளில் இருந்தவர்கள் அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்கள். எனவே இன்று அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பரை பற்றி சிந்திக்கின்ற பொழுது அவருடைய தெளிவான சிந்தனைகள், அடிப்படை மாற்ற திருச்சபையை கொண்டு வருகின்ற சிந்தனைகளை வத்திக்கான் சங்கத்திலிருந்தும் எடுத்திருக்கிறார். அதுதான் சிறப்புரிய ஒன்றாக இருக்கிறார். நாம் இன்று வத்திக்கான் சங்கத்தை திருப்பி படிக்க வேண்டும் என்று அழுத்தம் கொடுப்பதனுடைய காரணமே அங்கேதான் விதைகள் இருக்கின்றன. அந்த விதைகளை எடுத்து நட்டு விருட்சங்களாக உருவாக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறார். எனவே இன்றைய நாளிலே தன்னுடைய நேரத்தை ஒதுக்கி அருள்பணியாளர் ஜேம்ஸ் தோம்பரை பற்றிய தன்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட அருள்பணியாளர் இயேசுதாசன் தாமஸ் அவர்களுக்கு மரியாவிஷன் சார்பாக, மறை மாவட்டத்தின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நானும் நன்றி சொல்கிறேன்.